தமிழகத்தையே உலுக்கிய ஈரோடு சிவகிரி இரட்டை கொலை சம்பவத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் பல்லடம் மூவர் கொலையையும் தாங்களே செய்ததாக அவர்கள் அளித்துள்ள வாக்குமூலம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் உள்ள தோட்டத்து வீடுகளில் வயதானவர்களை கொடூரமாக கொன்று நகைகளை கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. குறிப்பாக பல்லடம் அருகே தந்தை, தாய், மகன் என 3 பேர் கொல்லப்பட்டதும், சிவகிரி அருகே வயதான தம்பதி கட்டையால் அடித்து கொல்லப்பட்டதும் கொடுத்த பயத்தில் அப்பகுதி மக்கள் தூக்கத்தை தொலைத்தனர். சிவகிரி தம்பதி படுகொலை வழக்கில் 12 சிறப்பு குழுக்கள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் ராமசாமி, பாக்கியம் தம்பதியை கொன்று அவர்களிடமிருந்து 10.5 சவரன் தங்க நகையை திருடிச் சென்றதை ஒப்புக்கொண்ட மூவரும் அளித்த மற்றொரு வாக்குமூலம் போலீசாருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கடந்த 2024 திருப்பூர் மாவட்டம் அவினாசி பாளையம் சேமலை கவுண்டன் பாளையத்தில் வசித்து வந்த தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமாத்தால், மகன் செந்தில்குமார் ஆகியோரை கொலை செய்து அவர்களிடமிருந்து 56 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்ததும் நாங்கள்தான் என அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசி பாளையம் காவல் நிலையத்தில் 3 பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க. தெய்வசிகாமணி, அவருடைய மகன் செந்தில்குமார், அதே மாதிரி அவருடைய மனைவி. இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது. அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில். அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். சிசிடிவி கேமராவில் பதிவான வாகனத்தின் வெளிச்சத்தை பின்தொடர்ந்து அந்த வாகனம் கடைசியாக சென்ற பகுதியில் உள்ள பழங்குற்றவாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டு 3 பேரையும் கைது செய்து விசாரித்ததாகவும் அப்போது அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் மட்டும் ட்ராவல் பண்ணுது. நைட் டைம் அப்படிங்கிறனால அதில் முழுமையான தெளிவான ஃபுட்டேஜ் அப்போ இல்லை. இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் டீம் தொடர்ந்து அது எங்கே அந்த நேரத்தில் மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதனால் அதை வைத்து எங்கெங்கே மூவ் ஆகுதுங்கிறத ஃபாலோ பண்ணும்பொழுது இது அந்த மூமெண்ட்டு பழைய பாளையம் பக்கம் வரைக்கும் எங்களால் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வர வைக்க முடியுது. அதன் பிறகு அதனுடைய மூமெண்ட்டு தெரியலை. இப்போ இந்த சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இவங்களுடைய இருப்பிடமும் அந்த பகுதியில் தான் இருக்குது. இப்போ இங்கே பழைய குற்றவாளிகள் யாரார் இருக்கிறா, முன்னாடி வழக்கு செஞ்சு யாரார் இருக்கா, ஜெயில் ரிலீஸ் யாரார் இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எடுத்து விசாரித்து வரும்பொழுது இவங்க எடுத்துக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட முதல் நபரான ஆச்சியப்பன் முன்னதாக தேங்காய் உரிக்கும் வேலை செய்து வந்ததாகவும் அப்போது தோப்பு வீடுகளில் தனியாக வசிக்கும் வயதான தம்பதிகளை நோட்டமிட்டு இந்த தொடர் கொள்ளை சம்பவங்களுக்கு திட்டமிட்டதும் தெரிய வந்துள்ளது. இந்த 3 பேர் அளித்த வாக்குமூலத்தின்படி அவர்கள் கொள்ளையடித்து கொடுத்த தங்க நகைகளை உருக்கி கொடுத்த ஞானசேகரன் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். 4 பேருக்கும் வரும் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எழுமாத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.